சற்று முன் போடா வெளியே நயினார் நாகேந்திரனை வறுத்தெடுத்த ஜேபி நட்டா. அதிர்ந்து போன மோடி. அதாவது பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் டெல்லி சென்றுள்ள நிலையில் அங்கு அவர் பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டாவை சந்தித்து பேசினார். அதன் பிறகு வெளியே வந்த நயினார் நாகேந்திரன் இந்த திடீர் டெல்லி பயணத்திற்கு என்ன காரணம் என்பதை விளக்கியுள்ளார். மேலும் அமித்ஷாவை சந்திப்பீர்களா என்ற கேள்விக்கும் அவர் முக்கிய பதிலை கொடுத்தார். தமிழ்நாட்டில் அரசியல் களம் இப்போது பயங்கரமாக சூடு பிடித்துள்ளது. பல்வேறு கட்சிகளிலும் ஏகப்பட்ட அரசியல் நகர்வுகள் நடந்து வருகிறது. குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியில் நாளுக்கு நாள் பல விஷயங்கள் மாறி வருகிறது. இரு கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் வரிசையாக டெல்லிக்கு சென்று முகாமிட்டு வருகிறார்கள். சமீபத்தில்தான் மாஜி மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லிக்கு சென்றுவிட்டு திரும்பியிருந்தார். இந்த சூழலில்தான் திடீரென நேற்று மாலை நயினார் நாகேந்திரன் டெல்லிக்கு சென்றிருந்தார். தமிழகத்தில் என்டிஏ கூட்டணியில் பல்வேறு குழப்பங்கள் நிலவி வரும் சூழலில் திடீரென மாலை 4 மணி அளவில் அவர் டெல்லிக்கு புறப்பட்டார். டெல்லி வந்திறங்கிய நயினார் நாகேந்திரன் நேராக பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டா வீட்டிற்கு சென்றார். அங்கு இருவரும் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக தீவிர ஆலோசனை நடத்தினர். அவர் அமித்ஷாவை சந்திக்கலாம் என சொல்லப்பட்ட நிலையில் நட்டாவுடன் இந்த ஆலோசனையை நடத்தினார். நட்டாவுடனான சந்திப்பை முடித்துக்கொண்டு காரில் கிளம்பிய அவரிடம் செய்தியாளர்கள் சில கேள்விகளை எழுப்பினர். அப்போது அவர் டெல்லி பயணம் தொடர்பாக சில முக்கிய கருத்துக்களை கூறினார். இது தொடர்பாக அவர் மேலும் கூறுகையில், அக்டோபர் 12ஆம் தேதி முதல் தமிழ்நாட்டில் மக்கள் சந்திப்பு எனும் சுற்றுப்பயணத்தை நடத்த உள்ளோம். மதுரையில் இருந்து இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறோம். அதில் பாஜக தேசிய தலைவரான ஜேபி நட்டா கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவருக்கு அழைப்பு கொடுக்கவே வந்தேன். அவரும் முடிந்தவரை வருகிறேன் என்றே உறுதியளித்துள்ளார். ஜேபி நட்டா ஏற்கனவே வரும் அக்டோபர் 6ஆம் தேதி எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க தேதி கொடுத்துள்ளார். அதற்காக அவர் சென்னை வருவார். தொடர்ந்து புதுச்சேரியிலும் அவர் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க இருக்கிறார். இந்த சூழலில்தான் அக்டோபர் 12ஆம் தேதி மதுரை வருமாறு அழைப்பு விடுத்தேன். பாஜகவின் இந்த மக்கள் சந்திப்பு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியிடமும் பேசியுள்ளேன். அவரும் அதிமுக தலைவர்களை அனுப்புவதாக கூறினார் என்று தெரிவித்தார். அடுத்து அமித்ஷாவை சந்திப்பீர்களா என்று செய்தியாளர்கள் ஒருவர் கேள்வி எழுப்பிய நிலையில், இல்லை, அமித்ஷாவை சந்திக்கும் திட்டம் எதுவும் இல்லை. நாளை நான் மீண்டும் தமிழகம் செல்கிறேன் என்று மட்டும் பதிலளித்தார். தமிழ்நாட்டில் இப்போது என்டிஏ கூட்டணியில் அதிமுக பாஜக மட்டுமே பிரதான கட்சிகளாக உள்ளன. கூட்டணியில் இருந்து அமமுக மற்றும் ஓபிஎஸ் தரப்பு வெளியேறிவிட்டன. குறிப்பாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தாங்கள் கூட்டணியில் இருந்து விலக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனே காரணம் என கூறியிருந்தார். இது தமிழக அரசியல் அரங்கில் பரபரப்பை கிளப்பியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் நயினார் நாகேந்திரன் ஜேபி நட்டாவை சந்தித்ததும் ஜேபி நட்டா பல கண்டிஷன்களை போட்டு நயினார் நாகேந்திரனை வறுத்துள்ளாராம். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.